போட்டியா போட்டியா என்னடா சிரிக்கிற போட்டியான்னு கேட்டா வெடிகாரே வணக்கம் 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 கும்பிடு பலமா இருக்கு அப்பா வணக்கம்ப்பா அப்பாவா நீ இங்க உட்கார்றதுக்கு இப்படி உட்கார்ந்தா என்ன இருக்கு அப்படி உட்காராலும் இப்படி உட்காரு ஏன் இப்படி ஓரமா உட்கார்ந்துருக்கு ஆனா உனக்கு அப்படியே உட்கார விருப்பம் இல்லடா இப்படி கூட உட்காரு அப்படிலாம் சொல்லாத உனக்கு நல்ல கரகம் இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு இதுகளை விட்டு ஒதுக்குற வாதுக்க இன்னையில இருந்தா உனக்கு யோகா தான் காலி புண்ணியத்துல அப்புறம் தாளக்காரு எந்திரிச்சே நிக்க மாட்டேன் உட்காந்தே வணக்கம் என்ன ஒரு பேர் அப்படி எல்லாருக்கும் வணக்கம் நானும் மாட்டேங்கிறேன் ஏதா இருந்தாலும் சங்க செயலாளர்கிட்ட கேட்டு 4 பேர் செட்டப் பண்ணி என்னை கேட்கறீங்க பத்தியா எவ்வளவு பெரிய அசிங்கம் உடம்பு என்ன அசிங்கமா எங்கன்னு தெரியுது என்ன அசிங்கமா அப்படி போட்டு அப்படி போட்டு இரியா இப்ப இத பார்த்தா உனக்கு மேலாட மாதிரி தெரியுது இழுத்து புடிச்சு கட்டி வச்சிருக்கேன் இத பார்த்தா மேலாடம்னா எப்படிதான் வரணுங்க ஏதோ ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறா இங்க இருந்து பாடுறா கூடவே கூட்டிக்கிட்டு வரே இந்த நாடகத்துக்கு ஏமா சொல்ல நிப்பாடுறீங்க பாட்டா ஒழுங்கா பாடியா என்ன நான் ஒழுங்கா தான் பாடிட்டு இருக்கேன் கொட்டதல நொறுக்கி புடிய பாத்துட்டு கோலை மேல தூக்கிக்கிட்டு ஏழுலவ சுத்த நான் குத்த நீ கத்த அத பாத்து கிருபானந்த வாரியார் விளக்க முறையா கொடுக்கறாரு நீ கிருபானந்த வாரியார் சிசியே நீ
இல்ல அப்புறம் என்ன நான் மாறினது சுத்தவா ஆனா எங்கால குத்தனை விழுந்துருச்சுப்பா இப்ப நான் குத்தன் தானே நீ சொன்னேன் அட எங்க இலகத்தை அப்பா தகராது கேரளம் உனக்கு முடிக்கல எனக்கு தான் முடிச்சிருப்பா சாரி பார்த்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அங்க பார்த்தவனே டங்கு சில்பாயிடுச்சு ஒழுங்கா பாட்ட பாடுங்கயா
புறா அடிமானே ஒன்னத்தானே எண்ணி நானே வாடுறேன் மானே ஒன்னத்தானே எண்ணி நானே வாடுறேன் நாம தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் அது நாம தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் ஆத்தே 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 அடிமாத்த காத்தே நம்பர் பார்த்து நீ சித்தா பண்ணு போது புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லாத்தான் அடிமானே ஒன்னத்தானே எண்ணி நானே வாடுறேன் நாம தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ நான் தாமா அறிவு ராசா என்னைக்கு நீ தானம்மா எனக்கு பொண்டாட்டி என்னைக்கு நீ தானம்மா எனக்கு பொண்டாட்டி பொட்டிருக்கு பொட்டிரு ராஜா பொட்டிருக்கு பொட்டிரு ராஜா எனக்கு நீ தானம்மா எனக்கு பொண்டாட்டி எனக்கு நீ தானம்மா எனக்கு பொண்டாட்டி அதுக்கு ஒரு பட்டு படுப்பு பக்க வந்த கட்டி படுப்பு விட்டு பொண்ணு அம்பது என்று என்ன என்னாரு விட்டு பொண்ணு அம்பது என்ன நெஞ்சில கை வைக்கிற ஒரு ஆம்பளை மேல நெஞ்சில அப்படித்தான் அப்ப என் நெஞ்சில கை வச்சிட்டீங்களா என் நெஞ்சில கை ஆமா. வச்சிட்டீங்களா அண்ணே மூர்த்தியண்ணே இந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு சொல்லுது அந்த பிள்ளை நெஞ்ச கை தந்துச்சுல நீ சும்மா தானே இருக்க நீ பதிலுக்கு பதில் வச்சு தள்ள ஆமா பதில் தண்ணி வேண்டியதான் நீங்க கேளுங்க நான் பதிலுக்கு பதில் நெஞ்சில கை வச்சு தள்ளு தள்ளி வா. நாளைக்கு சங்கத்துல போய் 1 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும் எரியா ஒன்னால தங்க மேமாடி கட்டினதா இருக்கட்டும் மரியாதை பேசி மரியாதை பேச கத்துக்க சப்பட்டியா சேர்த்து குத்துத்தன குறும்பு இருந்து போயிடும் முதல்ல இங்க ஆம்பளைக்கு மரியாதை பொம்பளைக்கு மேல மரியாதை கொடு நீ கேளுமா என் வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது அப்படி என்ன அனுப்பிட்டு ஏய் நேத்து அறந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் அடிக்க வந்தாங்க என்ன நீங்க ஒரே ஆள் கையில ஒரு ஆயுதம் எல்லாம் 10 பேர் ஒரு சமாளிச்சு கம்பு கடுது கூட எதுவும் கிடையாது ஒரு கல்லு இல்ல ஒரு அருவா இல்லம்மா அட உங்களுக்கான கத்தி அட இல்லன்ற அப்படி எப்படி சமாளிச்சீங்க அவங்க அடிக்க வந்தாங்க சரி நான் அவங்க கால்ல கும்பிட்டு விழுந்து இந்த புலம்புக்கு நீ நாண்டு கிடைச்சாங்களா 10 பேர் அடிக்க நெஞ்ச நிமிதிக்கு தான் அடி பிய பதிக்க முடியாது சாரி ஓட்டு மறைமுக தாக்குதல் பண்ணி ஒவ்வொருத்தரை பொறுத்தல்ட்டே போக மறைமுக தாக்கலன்னா என் வீரத்தை பாராட்டி ராணுவத்துல கூட்டாங்க எதுக்கு துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு சுட்டீங்களா நான் துப்பாக்கி எடுத்து பண்ணி அவங்க துப்பாக்கி எடுத்து நான் சுட அவங்க சுட்ட குண்டு கூட உடம்புல வந்துருச்சு அப்ப உயிரோட இருக்கீங்க எல்லா குண்டையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க சரி. ஆனா 2 குண்டு மட்டும் எடுக்கல ஏன் அந்த 2 குண்டை விட்டு வச்சாங்க அந்த 2 குண்டு எடுத்த உயிருக்கு ஆபத்துன்னு அதுல ஒத்த குண்டுல ஓட்ட வந்துருச்சு நாங்க இப்ப கைய வச்சு அமைச்சு பாரு வேற பிரிக்கியா பாத்துக்கிட்டு போட்டா அதுதான் போய் ஏம்மா. பேச்சாரு பாரு அடிக்கடிலும் கிண்ணி நிறுத்து பாரு இத்தனை இருக்கிறதெல்லாம் பக்கத்துல பாவாடை தூக்கிட்டு 10 கிலோமீட்டர் கிண்டி ஓடுது கிடந்தது கீழே வேற வெடுக்கு அவன் எங்கே உன வாயாத்தா என்னைய கொஞ்சம் ஏறாத்தா மசோட ஒத்தோடைக்கு பொத்தா ஆட்டரச கோட்டை ஆட்டாவுக்கு நடுவு வரைக்கும் ஓட்ட அத்தனை பரவச மேல 10 பைய படுத்துக்கிட்டே வராங்க வர சுப்பு நீ ஐச வாங்கி சப்பு அவன் 4 3 7 நாள் அவன் பணமரத்துல வாம்பு தலையில வைக்கிற ஜாம்பு எண்ணெய் பிடிச்சு சும்மா கிடந்த கோழிக்கு தான் ஜோத்த போடுவாரு அவங்க கொண்டே மாட்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவாரு காக்கா கருணா காய்ச்சி கடமை பாடு ஏன் அந்த ஒரு தவழுவ குண்ட குடி குழல்னா அங்க வர சுப்பு ஏய் ஓர பேசிக்கிட்டு அதே இருக்க பேசுறேன் கேளுமா நீட்டி பேசாதே நான் நீட்டு தான் பேசுவேன் நீட்ட பதில் ஆம்பளை காட்ட பதில் உம்பளை நீ காட்டணும் நைட்டில் வச்சுட்டு ஓட்டணும் கொஞ்சம் இடம் மாதிரினா உங்க ஓட்டு வெறும் புழுதி ஓட்டாவே போயிடும் சேலையில ஓட்டு மே ஓட்டு ஓட்டி கீ ஓட்டு ஓட்டு நடு ஓட்டு ஓட்டு எத்தனை ஓட்டு ஓட்டுனாலும் நான் இடத்த காட்டினா தான் நீ ஓட்டவே முடியும் ஓமா அதான் போய் நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் 1000 வந்தாலும் சரி அருணா கவுர் வந்தாலும் சரி நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஆமா பாத்துருவேன் என்ன 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 என்னவா கொண்டு போய் போக மேல பாரு இங்க கீழே பாரு இங்க கடை அடப்பு அட உன்ன கீழே பாரியா ஐயோ இங்க சொல்றேன்னு வருத்தப்பட மாட்டீங்களே அம்மா நீ வேற அதிகப்படுத்தாத சரி கேக்குறேன் கோவப்பட மாட்டீங்க இருமா அட இருமா நீ வேற என்ன நான் சபரி முடி வியாபாரம் பார்த்து மூதேவி நான் கூட பிறந்த முடிய கல்யாணம் பார்த்தேன் சபரி முடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு வந்தேன் நம்ம செல்லப்பங்கோட்டையில நாடகம் நடக்குது சவறு முடிய கையில கொண்டு வருவாங்க இதுக்கு நேரா வடை கட்டி தொங்க விட்டுட்டு வருவாங்க மடியில கட்டி வச்சிருந்து நம்ம திருவிழா பார்த்துட்டு எடுத்துக்கிறோம்னு அது லவக்குன்னு தொங்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு நீங்க நானே பயந்து போயிட்டு இல்லம்மா
எனக்கு மசூர் இருந்தா பேச்சு வராது. சரி, அதனால நான் மசூரை எடுக்க போறேன். எடு. மசூரை எடுத்தா என்ன செய்வாங்க? சந்தன தடவை பொட்டு வச்சு விடவா? நீ வரியா? இல்லடா, ஒரு ஊசி ஒண்ணு இருந்தா கொடுங்க, காதையே குத்தி விட்டுறேன். நான் எடுத்துறேன். நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்ததுங்க யாரு பாம்பு? ஆடு பாம்பு, விளையாடு பாம்பு, ஆடு பாம்பு. பாம்பு சித்த பாம்பா இருக்கு. இல்ல, ஆடு பாம்பு, விளையாடு பாம்பு. என்னன்னு தெரியல. என்ன 2 பாம்பு சண்டை ஓட்டுக்கிட்டு வர மாட்டேன். 2 ஐட்டம் இருந்து சிக்கிக்கிருச்சோ? ஆமா. நீ என்ன ஒரு கை போடுறியா? யாருக்கு அதை பத்தி ஒண்ணுமில்ல, கையோட அந்துக்கிட்டு வந்தேன் நான். ஆடு பாம்பு, விளையாடு பாம்பு, சுடுகாட்டு முண்டை. கேளுமா, இத பார்த்தோட நான் என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்து பின்னாலும் ஒரு வாரத்துக்கு அதை பின்னணும் போல. பேசாத. உனக்கு எனக்கு போட்டி. என்ன போட்டி? இந்த போட்டியில நான் ஜெயிச்சு சரி, நீ தோத்து போயிட்ட, நீ எனக்கு பொண்டாட்டி. அப்ப நான் ஜெயிச்சு நீங்க தோத்து போயிட்டா நான் உனக்கு புருஷன். உனக்கு எங்கிட்ட 2 பக்கத்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீ வெற்றி. அவன் மொத்தம் நீ வந்து எனக்கு, நான் ஜெயிச்சா நீ எனக்கு பொண்டாட்டி, நான் நீ ஜெயிச்சா நான் உனக்கு புருஷன். எப்படியா இருந்தாலும் நீ ஜோலியை முடிச்சு விடுவ. போத்திக்கிட்டு நாய் வித்துக்கிட்டு போத்தல. அதானே கோழி குருடா இருந்தா குழம்பு வச்சமா 4 நக்கு நக்கணமா. ஆண்டே கொடுத்த சொத்து ஆளுக்கு 4. ஆமாடா, சிவன் செஞ்ச ஓட்ட எவன் வேணாலும் செய்யலாமாடா. நீ சரியான பொம்பளை, கேட்கறதுக்கு விளக்கம். அப்படி நீ கேட்கிற கேள்விக்கு நான் விளக்கம் சொல்லலடா. எனக்காக என் மாமா தீ குளிப்பாடுறா. என்ன மயிருக்கு நான் குடிக்கணும்? எதுக்கு நான் குடிக்கணும்? ஆமா, கேட்கிறேன். நீ கூட என்னைய மதிக்க மாட்டேங்கிற சங்கத்துல போ. ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை கால்? குடிய வச்சு பார்த்தாலும் அவருக்கு 4 காலுதான். ஆண் கழுதை கேட்டா அவரே கேட்டேன். அவர் அது ஒண்ணுதான் ஒரு காலத்துல. ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை கால்? 4 கால். அதே கிடையாது. ஆண் கழுதைக்கு மொத்தம் 4 கால். அரைக்கால் எங்க கூட வந்துச்சு? நடுவுல ஒரு மூர்த்த காலத்தை போய் மூரே அந்த மூத்தரை காலையா சேர்க்கிறேன். நான் எதுக்கு காலை தூக்கிட்டு ஒண்ணு கிடைக்குது? ஏன் கிரவ சிறப்பாடுறா? உன் கூட நாடகத்துக்கு வந்தா எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏமா ஒண்ணு கிடைக்குது? நின்னுகிட்டு அடிச்சா வாய்க்கு வந்துடும், அதன் காலை தூக்கிட்டு. அப்ப அவரெல்லாம் நின்னுகிட்டு அடிக்கிறாரு, வாய்க்கு வேலையை எட்டலையா? நீ எதுக்கு போய் நின்னு? அப்ப ஏன் வாய்க்கு வந்துடும்? சரி இருக்கட்டுமா. உப்புமா எதுல பண்ணுவாங்க? உப்புமா ரவையில பண்ணுவாங்க. உன்னை ரவையில பண்றாங்களா பகல்ல பண்றாங்க? பகல்ல பண்ணாத பக்கத்து வீட்டுக்கார வந்துறானே கதவை தட்டி என்னமா சத்தம் கேக்குது. உப்புமா எதுல பண்ணுவாங்க? ஏய் உப்புமா மாமா, உப்புமா ரவையில தான பண்ணுவாங்க. இல்ல, ரவையில பண்ணுவாங்க. உப்புமா சட்டியிலதே பண்ணுவாங்க. ஒக்கால ஓடி எறற அந்த அருவாள. இட்லிக்கு தேவை சட்னியா? நமக்கு தேவை சட்னி சாம்பார். அதுவும் கிடையாது. அரிசியும் உளுந்துதான் தேவை. வெட்டாத அருவா ஊர்ல இருக்கா? அரிசியும் உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன மாவு வரும்? இல்ல, கொள்ள கொள்ளன்னு வெள்ளை. இப்ப முறையா வருது வெயில். பெண்கள் குளிக்கும் போது என்ன போட்டு குளிச்சா? இதெல்லாம் போட்டா குளிச்சா நல்லது. தாப்பா போட்டு குளிச்சாதான் பிள்ளைங்க. இது மாதிரி குளத்துல எங்கடா குழந்தை காணோம்? இது மாதிரி குளத்துல குளிச்சா ஜட்டி போட்டு குளி. அதுக்கே ஜட்டி பேரு. முட்டிக்கு மேல ஒரு ஜட்டி. அப்ப முட்டிக்கு கீழே போட்டா அது பேண்ட்மா. இப்ப பயலுக புள்ள முக்கா காலுக்கு போட்டுக்கிட்டு முக்கா கால் பேண்ட். ஏமா, பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? நம்மளை பொறுத்தல சாப்பிட்டு தூங்குற வேலை. கூடிய சீக்கிரம் உன் குடும்ப குண்டிய தூக்கி. உனக்கு 2 பக்கமும் பழக்கலைன்னா நான் என்ன பண்றது? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? என்ன வேலை? புள்ள பக்கிற வேலை. இதுக்காக காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு நைட்டு கொண்டாட பார்க்க முடியும்? அப்படி சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப இழுத்து அடக்க உடக்கமா என்னைய மாதிரி தலைக்கு வச்சுக்கிட்டு படுக்கணும். ஒரு மாடு 5 மாசம், சரி. இன்னொரு மாடு 10 மாசம். சரி. எது முன்னால கண்டுபிடி? பச்சை பிள்ளைய கேட்டாலும் சொல்லுவான் 10 மாசம் தானே முன்னால போடுவோம். இல்ல, எல்லா மாடுமே பின்னால. முதல்ல மாட்டை சிறக்கி போட்டு கேளு மாத்துக்கிறேன். மாட்டுக்கு என்ன போட்ட பால் பத்து கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டா பால் கறக்கா? மாடு கண்ணுக்குட்டி போட்டாத்தையும் பால் கறக்கும். இல்லைன்னா இல்லாட்டினா 10 படி மூத்திரம் தான் கறக்கும். இப்ப கொள்ள மாடு கண்ணுக்குட்டி போட்டுமே மூத்திரம் தானே கறக்குது. சரி, சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன? ஒரு பிள்ளைய பார்த்தா சூப்பர் மாங்க. ஆடி மாசம் போடுவாங்க ஒரு ஆப்பர், ஒண்ணு எடுத்தா ஒண்ணு இலவசம். அதே கிடையாது. சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு பொருள் வாங்கினா சூப்பர், அதுக்கு என்னவா கொடுக்கறது? ஆப்பர். அதே கிடையாது. உன்னைய தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர். சரி. கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே ஆப்பர். என் தங்கச்சி இல்லைனா ஒக்காவை கூட்டு போயிடும். ஒக்கா மக்கா எங்க அக்காவும் இல்லடா, உங்க அம்மாவை கூட்டு போயிடும். எங்க அம்மாவும் இல்லடா. என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம்? ஏண்டா பொம்பளை எல்லாரும் பொம்பளை எல்லா வீட்டுல கல்யாணம் நாங்க கெட்டியா அடிக்கிறது. இங்க கேளு, சொல்லு. பேண்ட் சிப்பும் கோழி முட்டை ஒண்ணு. இன்னொரு முறை சொல்லுங்க. பேண்ட் சிப்பு கோழி முட்டை ஒண்ணு. எப்படி? கோழி முட்டைக்குள்ள இருந்து என்ன வரும்? குஞ்சு வரும். பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து இருந்தா வரும், இல்லனா திரும்பி போயிடும். ஏய் இங்கமா, நான் யாரு என்ன தெரியாம பேசிட்டு இருக்கேன். இங்கிட்ட இருந்து ஒரு நரி வருது. வலது பக்கத்து போனா நல்லதா, இடது பக்கத்து போனா நல்லதா? நரி முறை வருதான்னு பாரு, நான் முன்னால போய் பார்த்துட்டு சொல்றேன். வருது, வந்துச்சுன்னு வச்சுக்க. அது வலது வந்த மாதிரி நினைச்சுக்கிறேன். ஆமா வருது. வலது பக்கத்து போனா நல்லதா, இடது பக்கத்து போனா? ஆமா, எங்கிட்டு போனா நல்லது. அது நம்மள கடிக்காம போனா நல்லது. சப்பா ரொம்ப முரட்டு மோட்டையா இருக்கு. சரி வா சொல்லுங்க. உன்னை நான் செக்ஸ் பண்ண
நான் பெரிய டாக்டர்மா. படிச்சிருக்கீங்களா? என்ன படிக்கிறேன்? என்ன படிப்பு என்ன படிப்பு? நீ விரல விடுறியா? எனக்கு கேரவா மதுரா. அந்த பழக்கம் உனக்குடா. சோறுங்கிற கையை நான் போய் விடுவேனா? அப்ப அந்த கை சும்மா தானே இருக்கு. எண்ணிக்கையில சொல்றேன். சொல்றேங்க. பிஆர்சி, ஒண்ணு, எம்பிடிசி, ரெண்டு, என்என்எல், பிஎல்எஸ், திருவள்ளுவர், பிஆர்பி, பிஎல்ஏ, திருவள்ளுவர். என்னென்னாச்சு? என்ன பஸ் பேரா? யோ, தொட்டது பிள்ளாடியா பஸ் பேரா? நான் தான் சொன்னேன்னா இந்த பஸ்ல ஏறி போய் படி. ஏறி படிச்சு படிச்சு உங்க கிளாஸ் என்ன கிளாஸ்? சர்பத்து கிளாஸ். கிளாஸ்ல பெரிய கிளாஸ். நீ பாராட்டி அமெரிக்காவுல பட்டம் தர. என்ன பட்டம்? இழுச்சா பட்டம். ஏ அது அங்க போய் வாங்கணுமா? நாங்களே இங்க கொடுக்க மாட்டோமா? ஒண்ணே குடி குடி வாங்கி. அப்ப ரெண்டு பட்டமா ஏற்பாடு பண்ணு. கேளுமா? என்ன? இப்போ வந்து நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேனா இல்ல? படிச்சு படிச்சு என்ன படிப்பு? அதான் டாக்டர் குடிய படிப்புமா. டாக்டர் குடியேதான். பிஏபிஎல். டேய் கலவாணி பேரு மண்டே பொளந்தே ஓடுது. அது வக்கீல். அப்ப டாக்டருக்கு என்ன? எம்பிபிபிபிபிஎஸ். அவோ எம்பிபிபிபிபி. எத்தனை பிஏ கொண்டு வர போற? சரி இருமா. ஏன் சின்ன இந்த டாக்டர் பார்க்க முன்னாடி கம்பவுண்டர்ட்ட போ. சார் இந்த பிளே க்ளீன் பண்ணி சீக்கிரம் அனுப்பி விடுங்க. கம்பவுண்டர்ட்ட போய் நான் என்ன பண்ணனும்? நம்மட்ட போய் சீட் வாங்கணும்ல. ஓபி சீட் வாங்கிட்டு வா. ஓபி சீட்னா தம்பி நுழைவுச் சீட்டு. நுழையிறதுக்கு மேல நான் சீட் வாங்கணும். வாங்கிட்டு வா போ. ஐயா இந்த பிளே க்ளீன் பண்ணி அனுப்பி விடுங்க. ஆமா. அட்ரஸ். உன் பேரு என்ன? காட்ராணி. உனக்கு எத்தனை? புருஷனா? ஏமா வயசு எத்தனைமா? ஆடி வந்தா வாரினா. ஆடாம வந்தா எனக்கு ஆட்டி விட்டு போ. அப்ப நீ வந்துட்டியா? அந்த வயசு வயசு வராட்டினா குச்சி எடுத்து குத்து. இல்ல வந்துட்டே போட்டோ புடிச்சு வச்சிருக்கேனா? போட்டோயா? ஏய் சடங்கு சுத்துற போட்டோ வயசுக்கு வர்ற போட்டோடா. சார் ஒரு 75 வயசுல ஒரு அம்மா வந்திருக்காங்க. அத நேரா சுடுகாட்டுக்கு அனுப்பி விடு. ஏ 75ல நாங்க வச்சு கட்டி இழுக்க முடியாது. ஏ ரொம்ப நொந்து போயிருவியோ? கேளு. 18ல இருந்து ஒரு 25 கிலோ இருந்தாலும் கூட சமாளிச்சிடலாம். 75ல நம்மளால சார் 20 வயசுல ஒரு பொண்ணு வந்திருக்கு. அத பார்க்கணும்னா உனக்கு கால் கை இழுத்துரும். 20 வயசுல பொண்ணு வந்திருக்கு. அதுக்கு ஏசியை போட்டு விட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து உட்கார வயசு. 20 வயசுல ஏசி. ஆமா. அவர்கிட்ட டாக்டர் சொல்றாருமா? நீ அதோட புரோக்கரா இருக்க. 20 வயசு ஆள் வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்க வேண்டியதான். அந்த மாதிரி ஏசியை போடு, இந்த மாதிரி ஓசியா போடு. ஓசியில போட்டாலும் இடத்த பார்த்து போடு, எடுத்து வைக்க சொல்லாம. சரி வா. நீ எப்ப எத்தனை நாளா புடிச்சு விட்ட? நல்லா எடுத்து விட தெரியுமா? உட்காந்து விட்டாலும் ஒரு வாரத்துக்கு இட்டாங்க. மூச்சு எப்படி? மேல பிடிச்சிருக்க கீழே திறக்க. அது எப்படி திறக்கும்? குத்துரு. ஏய் குத்துறியா? என் பேர் குத்துராசா. உங்க பேரு? காட்ராணி. ஓ மை காட் காட்ராணி. ஓ மை காட் குத்துராசா. காட்ராணி. ஒன்றே ஒரு காட்ராணி. குத்துராசா. காட்டுனா தானே குத்த முடியும். இல்லைன்னா ரெண்டா கிழிச்சு போடுவேன். இல்லன்னா நாளா பொழந்துருவேன். ஆமா. நல்லா இழுத்து விடுவீங்க. எப்படி இருக்கறா? நல்லா புடிச்சு மேல பிடிச்சிருக்கோம் கீழே திறக்கணும். எப்படி? என்னடா யார போட்டாயிட்டு இருக்கற? இதுமா இது பாப்பா. என்ன டெஸ்ட் பண்ணுங்க சார், டெஸ்ட் பண்ணுங்க. சரி சரி வா. மூச்சு மூச்சு. என்னம்மா சத்தமே கேட்கல. சார் ஏய் அட காதுல வைங்க சார். நல்லா வாயில வந்து. சார் காதுல வைங்க. இங்க மாட்டணும். வாயிலமா வருது. காதுல வைங்க. ஏ கேரகம்மா ஓ காதுல வையா. என்ன காது? யோ ஓ காதுல. ஏன் காது இல்லையா? சொல்றேன் பூரா ஒழுங்கா தெரியாம நானே தெரியாம வச்சிருக்கல இடம் தெரியாம நீயாவது அந்த ஓட்டையில புடிச்சு விடுறதா இல்லையா? எப்ப வருஷம் 325 நானே வச்ச நீ மயிர் புடுங்கவா இருக்கு. சரி சரி வாடா வாடா. மூச்சு மூச்சு. என்னடா இதுவா கேசா கடை? மூச்சு மூச்சு. யாரு வத்த பிள்ளையா ஒரு 3 உள்ள மழை கிடக்குது. அவ்வளவுக்கா வாட வருது. சரியான குசுகோழி முண்டியா இருப்பாரு. பயங்கரமா நோய் பார்த்துருக்கு. நீ எங்கேயாச்சும் ஊருக்கு போனா கை கால பின்னால் நடமா. சத்தியமா சொல்றேங்க அங்க இருந்து இறங்கி நடந்து வரைக்கும் கால கைக்கு கையில சோறு என்ன யாரு அப்படிங்குது. மணல உனக்கு தான் நொறுநொறியா போகும். மணலா இருந்தா இங்கே இருக்கும். உனக்கு சிக்கன் பிரியாணி என்ன செய்றே? என்ன செய்றே? யாரும் யாவரம் பக்கறே. இருக்கவே உனக்கு நாய் சிக்கன் வெந்த பழம் சக்கத்தை இது பழத்தை இடிச்சு வண்டி ரோட்ல போட்டு பாத்துக்குறோம். கையளவு புஞ்சைக்குள்ள அடி கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னை மரம். கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னை மரம். காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள கூட்ட போறேன் கலப்பை. கூட்ட போறேன் கலப்பை. செல்லப்பங்கோட்டையில் இருக்கக்கூடிய செல்லியம்மனை வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஓட்ட போறேன் என் பொழப்பே. நாளையில ஓட்ட போறேன் என் பொழப்பே.
ஆகட்டு என்று சொல்லி ஆட்டு என்று சொல்லி ஆட்டு விஜயகுமார் மாதிரி தோல்ல தூக்கி போட்டு இருந்தா அறுத்தே விடுவேன். அடி அங்கே கிடி முழங்கு கருப்பசாமி தங்க கலசம் அங்க நெடுந்தோறா போகவேனா யாரும் நினைக்கும்படி நடக்க வேணாம் நினைக்கும்படி நீ நடக்க வேண்டாம் பக்கத்து கொள்ளையில நம்ம உட்கார்ந்து சோழக்குள்ளே நம்ம உட்கார்ந்து பல்லாக்கு குதிரையில பவனி
புள்ள ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு புள்ள ஒற்றுமையாயிருச்சு என்னங்க நல்லா ஆடுறேன் நல்லாவே பாடுறேன் லவ் பண்ணலாமா இங்க வா அண்ணவா நீ உட்காந்து வேடிக்கை வாரு சொல்லுங்க சிலையில் வீடு கட்டவா சரி ரசிக்க பாவாடையில் கக்கூஸ் கட்டவா பேந்து பூமிக்கு அதோட குடும்ப குண்டியா தூக்கிடும்டா கொடி அருவி கொட்டுதே அடிங்க அம்மாளே அம்மாலாம் கோத்தால ஆமா பாட்டு அப்படிதானே மாமா பாட்டை கெடுக்கிறேன் உண்மையில ஓமேல இந்த மைக் அசிங்க சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா இதுதான் வேணும் எனக்கு. குயிலுன்னு குயிலு குயிலுன்னு குயிலு அது நீதான் குயிலு அழகன்னு அழகு அது இவள் தான் அழகு குயிலே கூவாதோ ஆடாதோ கிராமத்து குயிலு பாட்டு குயிலுன்னு குயிலு அது நீதான் குயிலு அழகு அழகு கிராமத்து குயிலு பாட்டுவே நான் இருக்கு பழகவி பழகாகம் நாகரதியோ இந்த பாடு குயில் பாட்டு தத்து யார் கேட்டதோ பழகவி பழகாகம் நாகரதியோ இந்த பாடு குயில் பாட்டு தத்து யார் கேட்டதோ மனசிலே நான் இருப்பது நசுந்தான் பொழுது நீ நினைச்சதே எல்லாமே நடக்கணும் என்று மனசிலே நான் இருப்பது நசுந்தான் பொழுது நீ நினைச்சது எல்லாமே நடக்கணும் பொழுது குயிலுன்னு குயிலு அது நீதான் குயிலு அழகு அழகு அது நீதான் அழகு பள்ளிக்கூடம் போகும்போது துணையாய் பறப்பே மையிடகாய புத்தகத்தில் அறிவில் கிடப்பே மழையில் நனையும் போது துணையாய் வருவேன் கூடலையில் வள்ளிமொழி கிட்டாக இருப்பேன் மனசிலே நான் இருப்பது நாம் உள்ள நினைப்பதே எல்லாமே நடக்கணும் என்று ஓ மனசிலே நான் இருப்பது கண்டிதா விஜயா நினைச்சது எல்லாமே நடந்துடு விஜயா குயில் என்ன குயிலு அது நீதான் குயிலு அழகென்ன அழகு அது இவதான் அழகு விஜயா நீ நினைச்சது எல்லாமே நடந்தது விஜயா உங்களை வந்துருச்சுல ஆமா எனக்கு வருது அடிச்சுக்காம இருப்பீங்களோ? ஏய், ராஜாவே ராஜாவே ராஜா
இங்கு இருக்கும் சத்தம் என்னவோ போனா போயிட்டு போறானே கட்டிய பூரா கரைஞ்சு வைக்கிறதா போனா போயிட்டு போற சுண்டன 1000 வரும் சொரியொத்த நாயிக வரும் ஓமஞ்சியமா அது வந்தாலும் விடுறது இல்லை குட்டம் பிண்டம் அடி நம்மளா தாவணிப்பட்ட பிள்ளைகளை மட்டும் நம்ப கூடாது தடிக்கு சொந்த கண்ணக்கு வீதி இல்லையே ஒட்ட வாட்ட பெறுவா 10 மாசம் சுமந்து விட்ட தாய் நம்மங்கிறது எடுத்து கூறி நைட்டு போட்ட உங்களை நம்பறியா நான்டா இன்னைக்கு அவன் கரிச்சியா வெட்டின மாதிரி இருக்கு ஒரு மண்டை ஆமா 10 மாசம் சுமந்து விட்ட தாயை நம்மங்கிறது எடுத்து கூறி ஈ கடிக்காமல் இரும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவள் தாய் ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய கணவன் இறந்தவனால் தன்னுடைய மகனை படிக்க வச்சு பெரியாராக தன் நிலங்கள் புறத்து படிக்க வைக்கிறான் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிடான் நான் படித்த மேனே நீ டாக்டர் ஆயிட்டேன் கட்டி பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர் பக்கத்தில் இருக்கா கண்ணு தெரியாத குருட்டு தாயுடைய அம்மா சொல்ற கசிங்கமா இருக்கு வீட்டை விட்டு வெளியே பிடிச்சு சொல்லி தலைமையை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான் இந்த தாயப்பட்ட அழுதுகிட்டே போய் சாப்பிடிய நேரத்தில் ஊர் முக்கியஸ்வரை கூட்டு ஒரு கடிதத்தை கொடுத்தாராம் நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்தை இந்த கடிதத்தை வச்சு எரிச்சுங்க ஒருவேளை நல்லடக்க செய்திருக்கிறவுடைய மகன் வந்தான்னா அவன் இந்த கடிதத்தை கொடுத்தங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாளாம் அந்த கடிதத்தில் என்ன எழுந்துச்சுன்னா அப்பா மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய் எழுதுனா போராடம் அனுப்புனேன் என் கண்ணு குருடானதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா நீ சின்ன வயசுல விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது படாத பொருட்பட்டு உன்னுடைய கண்ணின்றி அழிஞ்சு போச்சு டாக்டரையா சொன்னாங்க நீ பெத்தமே கூட நான் போறேன்னு சொன்னாங்க இந்த பெத்த மனசு கேட்கலையா நான் பெத்தமே கூட நான் போறதுக்கு என் மனசு கேட்கல என் மனசை கண்ணாக்கிக்கிட்டு ஏன் கண்ணை பிடிங்க உடக்கடா வச்சடா அதனால ஏன் கண்ணு குருடுங்க உண்மையை எழுதியிருந்தாலாம் இதை ஏன் அவங்க சொல்றா நீங்க உண்மையான ஆம்பளையாக உண்மையான மனிதனாக உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறானோ அவனே உண்மையான ஆம்பளையாக மனிதனாக மகனாக இருக்க முடியும் என்பதை எடுத்து கூறி அந்த அம்மா பாடி நாடகத்தில் நன்றி வணக்கம். 300 நாள் சுமந்து என்னும் மூச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 நாள் தவம் இருந்து என்ன பக்குவமாடுத்து அம்மா மாறிலையும் அம்மா தொழிலையும் நான் உறங்க ஏனகத்தேன் காட்டிலையும் நேட்டிலையும் நித்தம் பேர்வ நித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி இன்னைக்கு சாமி அம்மாடா சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரு இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்டே சாமி சாமி பெத்தவள நினைச்சா அது உத்தமே வேண்டாம் அந்த உத்தமே மறந்தா அதை செத்தவனே வேண்டாம் 10 மாதம்
சரி ஆ. ஒரு வீட்டுல